வணக்கம் தமிழ் சந்தை நேயர்களே. நீலகிரி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்த பெண் வேட்பாளரின் மனுவை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஒரு செய்தி குறிப்பு விகடன் இதுல பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளரின் மனு உட்பட்ட 5 பேரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. நீலகிரி தனி தொகுதியில் போட்டியிட திமுக சார்பில் ராசா, அதிமுக சார்பில் தியாகராஜன், அமமுக சார்பில் எம் ராமசாமி, மக்கள் நீதி மையம் சார்பில் ராஜேந்திரன், படுகு தேச பார்ட்டி சார்பில் சுப்பிரமணி, பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அசோக்குமார், அதிமுக மற்றும் மாற்று வேட்பாளர் சரவணகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் மணிமேகலை, ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி சார்பில் விஜயேந்தர் கண்ணபிரான், சுயேட்சையாக கே ராஜா, ஆறுமுகம், நாகராஜன், ராஜரத்னம், காலைச்செல்வன், காமராஜ் உட்பட்ட 15 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் பார்வையாளர் அசன்லால், மாவட்ட கலெக்டர் இன்சன் திவ்யா முன்னிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடந்தது. இதை முன்னிட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிற்பகல் வரை நடந்த வேட்புமனு பரிசீலனை முடிவில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிமேகலை, ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி சார்பில் விஜயேந்திரன் கண்ணபிரான், சுயேட்சை வேட்பாளரான காமராஜ், கலைச்செல்வன், அதிமுக மாற்று வேட்பாளரான சரவணகுமார் ஆகியோரது வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இவர்கள் 5 பேரும் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்டதாக மாவட்ட கலெக்டர் மற்றும் தேர்தல் அலுவலகமான கலெக்டர் இன்சன் திவ்யா தெரிவித்தார். தற்போது போட்டியில் 10 பேர் மட்டுமே உள்ளனர். வேட்புமனுக்கள் திரும்ப பெற வரும் 29ஆம் தேதி வரை கடைசி நாள். இதில் யாரேனும் வாபஸ் பெற்றால் மேலும் வேட்பாளர்கள் குறைய வாய்ப்புள்ளது. வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து நாம் தமிழர் வேட்பாளர் மணிமேகலை கூறுகையில், நீலகிரி தொகுதியில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்தது நான் தான். வேட்புமனுவில் முன்மொழிவர்கள் கையெழுத்து இல்லை என கூறி வேட்புமனுவை நிராகரித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் மனு அளிக்க உள்ளோம் என்று சொல்லி சுருக்கமாக முடித்தார். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ் சந்தை நேயர்களே. நீலகிரி தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்த பெண் வேட்பாளரின் மனுவை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஒரு செய்தி குறிப்பு விகடன் இதுல பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளரின் மனு உட்பட்ட 5 பேரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது.